இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமான நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு பிரியமானது எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. காலையும் மாலையும் 3 வேளையும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன? அவரோடு பேசுங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில வாலிப பிள்ளைகளுக்கு நிச்சயம் பண்ணா போதும், போன கையில கொடுத்துருவாங்க. எப்போதும் பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்கிட்டே இருக்கும். வேற சிந்தாவுக்கு இருக்குமா? இருக்காது. நிச்சயம் பண்ணி இவங்க பெற்றோர்கள் விட்டுருவாங்க. போன கீழே வைக்க முடியாது. இரவும் போனும் போனதான். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டா எப்போதும் ஜெபம்தான். வேற சிந்தை நமக்கு வேண்டாம். அவர் நம்முடைய மனவாளம், நாம் மனவாட்டி. அல்லேலூயா. உங்க கரத்தை பிடித்து இயேசு கரத்தை நாங்க கொடுக்கிறோம். நீங்க அவரோடு தான் பேசணும். அல்லேலூயா. நிச்சயம் அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மத்திய ஆலயத்தில் வர போகிறார். அவரோடு கூட தான் போகிறோம். நித்தியமாய் அவரோடு கூட தான் இருக்க போகிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவரோடு கூட பேசுங்க, அவரோடு கூட உறவாடுங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார். ஏசப்பா கூட பேசணுமா? எத்தனை பேருக்கு ஏசப்பா என்ன பேசணும் ஒரு முறை கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். நீங்க பேசுனா அவர் பேசுவார். அல்லேலூயா. நீங்க பேசுனா அவர் பேசுவார். ஒவ்வொரு நாள் அவரோடு கூட பேசுங்க. தேவையில்லாத நண்பர்களுடைய உறவை புரிங்க. அதிக நேரம் இயேசுக்கு கொடுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குற, அவ்வளவு 24 மணி நேரத்தை உனக்கு கொடுத்த கடவுளுக்கு நீ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா கொடுக்க கூடாதா? அல்லேலூயா. 1 மணி நேரமாவது ஏசாப்பாவுக்கு கூட வீட்டுல உட்காந்து பாய் விரிச்சு ஜெபம் பண்ணி பாட்டு பாடி கர்த்தரை துதி. அவரோடு கூட பேசு. அவருடைய வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அவரை தனியா இருக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. உனக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்க ஊர்ல நடக்க போற பிரச்சனையை உனக்கு சொல்லுவார். உன் வாழ்க்கையில் நடக்க போற பிரச்சனையை உனக்கு சொல்லுவார். ஆமா, தரிசனம் போறோம், சொப்பன போறோம், வெளிப்பாடு உனக்கு கொடுப்பார். தேவன் பேசுகிற தேவனுங்க. அல்லேலூயா. நீ ஜோசியம் பார்த்துட்டு அலைய வேண்டாம். ஜோசியம் பார்த்துட்டு ஜோசியம் பார்க்கறப்ப அவன் வாழ்க்கையே அவனுக்கு தெரியாது. பாவம், அவன் ஒண்ணு வழியில வந்து ரோட்ல அலையறான். அல்லேலூயா. நீ ஜோசியக்காக நம்புற, இயேசுவை நம்ப மாட்டேங்க. அல்லேலூயா. ஒரு டாக்டர் நம்புற, இயேசுவை நம்ப மாட்டேங்க. அல்லேலூயா. இயேசுவை நம்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ மாத்திரை எழுதி கொடுத்தா அவன் நம்பிதான் மாத்திரை வாயில போடுவான். அந்த மாத்திரை எப்படி பண்ண மாத்திரை தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரை நம்புற, ஜோசியக்கா நம்புற, இயேசுவை நம்ப மாட்டேங்க. இயேசு ஜீவன் உள்ள தேவன். இயேசுவை நம்பு. அல்லேலூயா.